2019 ஜனாதிபதி தேர்தலுக்கு வழிவகுப்பும் பாதுகாப்பு நெருக்கடியை உருவாக்குவதற்கான பரந்த திட்டத்தை கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் சொல்லியிருந்தார் என்ற விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்தார். பல அறிக்கைகளை ஜனாதிபதி குற்றப்புலனாய்வுத்துறையிடம் வழங்கிய நிலையில் சுரேஷ் சாலை விடயத்தில் விசாரணையாளர்கள் அச்சமடைந்த போக்கை வெளிப்படுத்துவதாக அவர் தெரிவிச்சிருக்கின்றார். இருவரையும் தடுப்பு காவலில் வைத்து விசாரித்ததன் பின்னணியில் அந்த இவர்களுடைய சில பின்னணி விடயங்கள் தெரிய வந்திருக்கின்றது. இவர்களுக்கு இந்த குறிப்பிட்ட இந்த குழுவினர்களுக்கு சுதந்திரமாக ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பும் வழங்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இந்த சாரதியும் பிள்ளையானும் கை செய்யப்பட்ட பிறகு இதில் கருணாமானும் சம்பந்தப்பட்டிருக்கின்றார் என்ற தகவலும் வந்திருக்கின்றது. பெண் ஒருவர் பிள்ளையான் மேல ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். She ran that party for almost 3 years. That time she came in issues with Pillayan. Nothing happened. So he went to President's office. They gave him a letter to continue her treatment and everything. இந்த இடத்திலும் அவள் பிள்ளைகளை குறித்து அவருக்கு 4 பிள்ளைகள் அந்த பிள்ளையோட பெண் பிள்ளைகளை நிலைமையை குறித்து நாங்கள் மிகவும் கவலை எடுக்கணும். எங்களுக்கு எந்த விதமான பொருளாதார வசதியும் இல்லை. இந்த வனவள திணைக்கள அதிகாரி துவக்கெடுத்து காட்டியிருக்கிறேன். அதுக்கு பிறகு தான் நான் என்ன சொல்லி நான் அங்கே போனேன். நான் வெளியே சொன்னேன், உந்த சொட்டை நீங்கள் விடையிலாது, நீங்கள் பிஸ்டலை தான் காட்டுறீங்க, இந்த ஊருக்கு ரொக்கட் அடிச்சவனும் இருக்கிறான். ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த சேனல் 4 தொலைக்காட்சியினுடைய ஆவணப்படம் வந்த பிறகு பலரும் பல்வேறு கேள்விகள் எழுப்பியிருந்தார்கள் இந்த உயிர்த்த நேர தாக்குதல் தொடர்பாக. அந்த வகையில் இந்த சேனல் 4 தொலைக்காட்சியில் தான் பலரும் வெளிச்சத்துக்கு வந்தார்கள். சுரேஷ் சாலை, அது மட்டும் இல்லாமல் ஆசாத் மௌலானா, பிள்ளையான் போன்ற பலரது விடயங்கள் தொடர்பாகவும் இதில் ஆராயப்பட்டது. அந்த வகையில் இது தொடர்பான ஒரு விடயத்தை, அதாவது இந்த இந்த விசாரணை தொடர்பான ஒரு விடயத்தை பிரித்தானியாவில் இருக்கிற இராணுவ ஆய்வாளர் கலாநிதி ஆரோஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்கின்றார். இது தொடர்பான ஒரு முக்கியமான விடயத்தை அவர் என்ன விஷயத்தை சொல்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, இந்த இலங்கை இராணுவ புலனாய்வாளர்களையும் பயங்கரவாத செயற்பாட்டாளர்களையும் இணைக்கிற ஒரு சதித்திட்டம் 2023ஆம் ஆண்டில் சேனல் 4 வெளியிட்ட ஆவணப்படம் பொதுமக்களின் கவனத்தை பெற்றிருந்தது. இது பலத்த கேள்விகளையும் உருவாக்கியிருந்தது. இது ஆவணப்படமாக வெளியாகினதே தவிர இது இலங்கையர்கள் ஏற்கனவே ஊகிக்காத அல்ல சந்தேகிக்காத விடயத்தை இது சொல்ல இல்லை. ஆனால் அந்த விஷயத்தை அது கொஞ்சம் கிளாரிட்டியாக சொல்லியிருந்தது என்று அவர் சொல்லியிருக்கின்றார். இந்த ஆவணத்தின் பெரும்பகுதி ஏற்கனவே இருந்த குற்றச்சாட்டுக்களை எதிரொலிச்சிருந்தது. இது அவர் என்ன விடயத்தை சொல்ல வர என்று பார்த்தீங்கன்னா, இந்த மக்கள் ஏற்கனவே இந்த உயிர்த்த நேர தாக்குதல் தொடர்பான ஒரு சந்தேகத்தன்மையை வைத்திருந்தார். அவர்கள் ஒரு கதையை உருவாக்கி வைத்திருந்தார்கள். அதாவது இப்படித்தான் நடந்திருக்கும் என்று ஊகித்து வைத்திருந்தார்கள். அந்த கதையை பிரதிபலிக்கும் முகமாக இந்த ஆவணப்படம் இருந்தது என்று அவர் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அப்போ இருந்த அரச புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் நாயகம் சுரேஷ் சாலேவா இது சம்பந்தப்பட்டிருப்பார் என்ற கூற்றுக்களையும் இது அறிமுகப்படுத்தியிருந்தது. அதாவது இந்த சில பேருடைய பெயர்களை இந்த ஆவணப்படம் மக்களிட பார்வைக்கு எடுத்து சொன்னது. மக்கள் சில பேருடைய பேரை ஒரு குறிப்பாக இந்த பெரிய தலைகள் அல்லது பெரிய பதவி நிலையில் இருக்கிறாக்களை மக்கள் சந்தேகத்தின் பேரில் வைத்திருந்தார்கள். ஆனால் சிலரை இந்த ஆவணப்படம் வெளிக்காட்டியிருந்தது மக்களுக்கு என்று சொல்லியிருக்கிறார். இந்த 2019 ஜனாதிபதி தேர்தலுக்கு வழிவகுப்பும் பாதுகாப்பு நெருக்கடியை உருவாக்குவதற்கான பரந்த திட்டத்தை கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் சொல்லியிருந்தார் என்ற விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்தார். இந்த விட ஏற்கனவே பொதுமக்களின் பார்வைக்கு வந்ததுதான், இருந்தாலும் கூட அவர் சொல்லியிருந்தார். அதே மாதிரி தான் பிள்ளையானையும் இந்த பிள்ளையான் என்ற ஒரு கதாபாத்திரத்தையும் இந்த பொதுமக்களுக்கு இது அறிமுகப்படுத்தி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பிள்ளையாண்ட உதவியாளர், முதல் பிள்ளையானுக்கு இருந்த உதவியாளர், இந்த உதவியாளருக்கும் சுரேஷ் சாலை மற்றும் பயங்கரவாதிகளுக்கு இடையில் என்னென்ன தொடர்புகள் இருந்ததுன்றதை சொல்லி காட்டியிருந்தது. அப்போதைய அரசாங்கத்தால் அது உடனடியாக மறுக்கப்பட்டாலும் குற்றச்சாட்டுக்கள் தொடர்ந்ததன் பின்னர் நியமிக்கப்பட்ட 2 விசாரணை குழுக்கள் இன்னும் வெளியிடப்படாத அறிக்கைகளை தொகுத்திருந்தன. இந்த நிலையில் இதுவரை காலமும் வெளிப்படுத்தப்படாத பல அறிக்கைகளை ஜனாதிபதி குற்றப்புலனாய்வுத்துறையிடம் வழங்கிய நிலையில் சுரேஷ் சாலை விடயத்தில் விசாரணையாளர்கள் அச்சமடைந்த போக்கை வெளிப்படுத்துவதாக அவர் தெரிவிச்சிருக்கின்றார். எல்லா விஷயத்தையும் இவர்கள் சொல்லிட்டார்கள் என்று சொல்கின்றார்கள். ஆனால் சுரேஷ் சாலை சம்பந்தமான விடயப்பரப்பை இன்னுமே இவர்கள் வெளிப்படுத்தவில்லை. இதற்கான காரணம் என்ன? சுரேஷ் சாலை சம்பந்தமான அச்ச நிலைப்பாட்டை தான் இப்போ இருக்கிற இந்த கட்சியினர் கொண்டிருக்கின்றார்கள் அல்லது இந்த ஆளும் கட்சி கொண்டிருக்கிறார் என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது அந்த
புலனாய்வாளர் கூறியிருக்கின்றார். புலனாய்வாளர் ஆரூஸ் அவர்கள் கூறியிருக்கிறார். இந்த செய்திகளை பெரும்பாலான செய்திகளை எடுத்து பார்த்தாலும் கூட பிள்ளையாண்ட பேர் பெருமளவில் அடிபடுற அளவுக்கு கூட இந்த சுரேஷ் சாலை அவர்கள் என்ற பேர் கூட அடிபடுறது இப்போ குறைவாக இருக்கின்றது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து இந்த சேனல் காணொளி வந்தாப்புறம் சுரேஷ் சாலை என்ற பேர் வந்து பலத்த போக்குள் அடிபட்டாலும் கூட இப்போ இந்த பிள்ளையாண்ட பேர் அடிபடுற அளவுக்கு இப்போத்தைய சூழ்நிலையில் வந்து இந்த சுரேஷ் சாலை என்ற பேர் அடிப்படையில் இதற்கான காரணம் என்ன என்கின்ற கேள்வியும் இப்போ நிலவுகின்றது. இப்போ அன்ருகுமார் நாயக் அவர்கள் இந்த உயிர்த்த தாக்குதல் தொடர்பான சில விடயங்களை வெளிப்படுத்துவேன் இன்றைய தினம் காலக்கெடு சொல்லியிருந்தார். ஆனால் இன்னுமே அது முழுமைப்படுத்தப்படவில்லை. ஆகவே தொடர்ந்து பார்க்கலாம் ஏனையவர்களும் அல்லது இப்போ குறிப்பிடப்பட்ட சில நபர்களும் அவர்களுடைய ஏனைய குற்றங்களும் வெளிப்படுத்தப்படுமா என்பதை. பிள்ளையான் தொடர்பான இன்னும் ஒரு முக்கியமான விடயமும் வந்திருக்கின்றது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிவநேசத்துறை சந்திரகாந்தன் எனப்பட்ட பிள்ளையார் வந்து 8ஆம் தேதி கைது செய்யப்படுகின்றார். அதாவது துணைவேந்தர் மற்றும் பேராசிரியர் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு அவர் சித்திரவதை செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்டார் என்ற பொருளில் அவர் கைது செய்யப்படுகின்றார். அது மட்டும் இல்லாமல் அதற்கு பிறகான காலப்பகுதியில் அவருடைய சாரதியும் கைது செய்யப்படுகின்றார். அப்போ இருவரையும் தடுப்பு காவலில் வைத்து விசாரித்ததன் பின்னணியில் அந்த இவர்களுடைய சில பின்னணி விடயங்கள் வந்து தெரிய வந்திருக்கின்றது. அதிலேயும் குறிப்பாக கடத்தப்பட்ட பேராசிரியர் கொலை செய்யப்பட்ட இடங்களை குற்ற புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் தற்போது அடையாளம் கண்டிருக்கின்றார்கள். ஆகவே இதிலிருந்து பல விடயங்கள் வெளியில் வந்திருக்கு. அதிலேயும் குறிப்பாக என்னென்ன இடங்களில் இந்த சம்பவங்கள் நடந்தது, இதற்கான பின்னணி என்ன, எப்படி இதற்கான திட்டமிடல் நடந்தது என்கின்ற பல விடயங்கள் வெளியாக இருந்தது. இந்த தகவலை மேலும் உறுதிப்படுத்திய பின்னர் நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் எனவும் சம்பவ இடத்தில் விசாரணைகள் நடத்தப்படும் என்றும் குற்றப்புலனாய்வு பிரிவு வந்து அறிவிச்சிருக்கிறது. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு பிறகான சூழ்நிலை வந்து பிள்ளையானும் கருணாவும் விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து பிரிஞ்சா பிறகு அவர்கள் உருவாக்கின அந்த குழு TMPP என்ற அந்த குழு தான் இந்த கடத்தலில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்கிற தகவலும் தெரிய வந்திருக்கின்றது. கருணா பிள்ளையார் தலைமையிலான குழுவில் செயற்பட்ட உறுப்பினர்கள் வந்து இப்படி சில கடத்தல் சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு இந்த குறிப்பிட்ட இந்த குழுவினர்களுக்கு சுதந்திரமாக ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பும் வழங்கப்பட்டிருக்கின்றது என்று அதிகாரிகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த வாய்ப்பை வழங்கியது யார், எந்த அரசாங்கம் என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் 2006ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கொழும்பில் இடம்பெற்ற ஒரு மாநாட்டில் கலந்து கொண்டு திரும்பி கொண்டிருந்தார். அதற்கு பிறகு இந்த கடத்தல் TMPP கடத்தல் வந்து அப்போ இடம்பெற்றிருக்கின்றது சொல்லப்படுறது. அதாவது இவர் கொழும்பிலிருந்து மாநாட்டை முடிச்சுட்டு வெளிக்கிட்ட பிறகு இவர்கள் அவரை கடத்தி இருக்கின்றார்கள் என்ற தகவல்களும் வெளியில் வந்திருக்கின்றது. இந்த கடத்தல் குறித்து ஆரம்பத்தில் முறையான விசாரணை நடத்தப்படவில்லை. இப்போ இருக்கிற அரசாங்கம் வந்து இந்த கடத்தல் சம்பந்தமான விசாரணைகளை ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அது சம்பந்தமான சில விடயங்களையும் முடுக்கி விட்டிருக்கின்றது. இந்த இதில் வந்து இது சம்பந்தமாக முதல் கைது செய்யப்பட்ட நபர் வந்து பிள்ளையான். அதுக்கு பிறகு அவற்றை சாரதி கைது செய்யப்பட்டார். அது மட்டும் இல்லாமல் இந்த சாரதியும் பிள்ளையானும் கைது செய்யப்பட்ட பிறகு இதில் கருணாமானும் சம்பந்தப்பட்டிருக்கின்றார் என்ற தகவலும் வந்திருக்கின்றது. ஆகவே இனி கருணாமானும் கைது செய்யப்படுவாரா என்கின்ற கேள்வியும் எழுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து இன்னும் ஒரு குழுவுண்ட இந்த குற்றச்செயலில் வந்து இன்னும் ஒரு குழுவுண்ட ஆதரவும் இருந்ததாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது இன்னொரு குழுவும் இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டிருக்கிறது என்கிற தகவலும் வந்திருக்கின்றது. ஆகவே எதிர்காலத்தில் அந்த குழுவும் கைது செய்யப்படலாம் என்றும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே இப்படி தொடர்ந்தும் பல பின்புலங்களில் இந்த செய்திகள் வெளிவந்த வண்ணமே இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் பிள்ளையான் கைது செய்யப்பட்ட பிறகு பிள்ளையாண்ட பின்னணி வெளிப்படுற அதே நேரத்தில் அவர் கைது செய்யப்பட்ட இந்த குறிப்பிட்ட காரணத்துக்கான ஒரு தெளிவான விடயம் இப்போ முழுமையாக தெரியப்பட்டிருக்கிறது. இனிமே முழுமையாக தெரியப்படவில்லை. ஏனென்றா இன்னும் சில விசாரணைகள் முடிவடைய இருக்கின்றவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த விசாரணை முடிவடைந்த பிறகு நீதிமன்றத்தில் கொடுக்கிற அறிக்கையை வைத்தோண்டுதான் இனி என்ன நடவடிக்கை எடுக்கப்படும், இவர்கள் செய்த பின்னணி, அதாவது இவர்கள் இந்த கடத்தலை செய்த பின்னணி என்ன என்கிற விடயமும் தெரிய வரும். இன்னும் ஒரு பெண் ஒருவர் பிள்ளையான் மேல ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். அதாவது என்ன விடயத்தை அவர் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, சர்வ மக்கள் கட்சியின் உருவாக்கத்தால் பிள்ளையானோட ஏற்பட்ட சில முரண்பாடுகளால் அவருடைய தாய் வந்து சிறை கைதியாக சிறையில் இருக்கின்றார். உண்மையிலேயே என்னுடைய தாய் குற்றம் இழைக்கவில்லை, இருந்தாலும் இந்த அரசியல் சூழ்ச்சிகள் காரணமாகத்தான் அவர் இப்போ சிறையில் இருக்கின்றார். நாங்களும் இதனால் பல அசௌகரியங்களை மேற்கொண்டு வாரோம், அதாவது பல அசௌகரியங்களை சந்தித்து கொண்டு வாரோம். எங்களுடைய பாட்டியாரோடு தான் நாங்கள் இப்போ இருக்கிறோம்.
அதுவும் எங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலையாக தான் இருக்குது. தயவு செய்து எங்களுடைய தாயாரை விடுதலை செய்யுமாறு ஜனாதிபதி அன்ரோ மார்சநாயக்கவிடம் அவர் கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கின்றார். She started a political party called All People Party that was quite famous in Bettiklo. She ran that party for almost 3 years. That time she came in issues with Pilayan. During that time he threatened her, life threats, and with that threat she complained to the president that time, Ranil Wickremesinghe. Due to that time he gave her protection, police protection to her house and to her. But even after that he gave her like life threats in Facebook and gave many false information on Facebook and threatened her. But after that on January 14th last year she got arrested on a case she didn't know that existed. They harassed her inside prison. They did everything to make sure she wouldn't come out. We tried everything. We appealed to the court to get a bail, but the judge denied it, saying he couldn't give her a bail because she wouldn't come to court again. Due to that reason, she was in prison for almost 1 year. During that 1 year, they took her to Bettiklo on a fake case. During that case, they kept her in Bettiklo prison. They harassed her. She went on hunger strike for 21 days. During that time, my father came here and he gave out a press conference in the same press club. But nothing happened. So he went to president's office. They gave him a letter to continue her treatment and everything. So last month we went to visit our mother, but during that time she was not in a great condition. She was in a wheelchair. She couldn't even lift her head up. So we went to the police officer that was there. We gave them the letter to admit her in a hospital, but they straight up refused it. They said they cannot admit mom in a hospital because they said they cannot do it because due to her being in prison and her being, in 1 year prison stuff, so they wouldn't admit her to a hospital. After that, we again went to Director General's office, in which he gave us a good reply saying he will take care of mom and mom's case and he would soon try to release her and he would help us out with mom's cases. But this month, 17th, we received a video about mom's audio, herself saying that she's not in a good condition right now and there's life threats to her. So all we want to do right now is get this news to the president to help us meet our mom. நான் உதயகலா தேவராஜன் அம்மா ரஜினி கதைக்கிறேன். நான் வந்து கடந்த 17ஆம் தேதி எங்களுக்கு ஒரு காணொலி வந்தது. இந்த மகள் வந்து ஒரு மட்டக்களப்பில் அரசியல் சர்வ மக்கள் கட்சி என்று தொடங்கி ஒரு அரசியல் தொடங்கியிருந்தால் அதால் வந்த பிரச்சனையால் அங்கே இருந்த பிள்ளையானாக்களால் ஒரு பிரச்சனை வந்தபடியாக அவள் சிறையிலே அடைக்கப்பட வேண்டிய சூழ்நிலை வந்தது. கடந்த 2023 ஜனவரி மாதம் சிறையில் அடைக்கப்பட்ட எனது மகள் இன்னுமாக வெளியில் வரவில்லை. கடந்த நாட்களில் அவன் மகளுக்கு அந்த சிறையில் சரியான பிரச்சனைகள் துன்பங்கள் நடந்திருக்கிறது. அதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது மிகவும் நாங்கள் வேதனை அடைந்தோம். ஏனென்றால் அவளுக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலும் அவள் பிள்ளைகளை குறித்து அவளுக்கு 4 பிள்ளைகள், அந்த பெண் பிள்ளைகளின் நிலைமையை குறித்து நாங்கள் மிகவும் கவலை எடுக்கிறோம். எங்களுக்கு எந்த விதமான பொருளாதார வசதியும் இல்லை. இந்த நிலைமையில் தான் நாங்கள் மீடியாவை நாங்கள் நோக்கி வந்தோம். இந்த நிலையில் இந்த பிரச்சனையை ஜனாதிபதிக்கு எட்ட வேண்டும். அவள் மகளுக்கு நடக்கிற பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைத்து மகளை விடுதலையாக்கும்படியாகவும் எல்லா பிரச்சனையும் தீர்ந்து சமாதானத்தோடு இந்த பிள்ளைகள் எங்கள் இலங்கை தேசத்திலே வாழ ஜனாதிபதி அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். கேட்கிறோம். அவளுக்கு நடந்த அந்த வீடியோவில் எங்களுக்கு சரியான பயமாக கிடக்கு. நாங்கள் ஜனாதிபதி அவர்களுடைய செயலாளரை சந்திப்பதற்கு நாங்கள் செல்வதற்கும் எங்களுக்குரிய பொருளாதார வசதி இல்லை. நிச்சயமாக இந்த பிரச்சனை குறித்து நாங்கள் மகள் எங்கே இருக்கிறாள், என்ன செய்கிறாள், இப்போ எந்த நிலைமையில் இருக்கிறான்னு கூட எங்களுக்கு தெரியாது. இந்த 4 பிள்ளைகளும் எந்த டைம்லையும் அம்மா தாயாரை நோக்கி கதறிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்போ இந்த நிலைமையில் என்னால் எதுவும் செய்ய முடியாத நிலைமையில் தான் நான் இன்றைக்கு உங்களோட தேடி வந்திருக்கிறேன். இதுக்கு நீங்கள் இந்த செய்தியை எவ்வளவு முடியுமோ பரவி இந்த செய்த ஜனாதிபதிக்கு போய் அவரிடமிருந்து எங்களுக்கு நல்ல தீர்வு பெற எங்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று தான் நான் 10 மாட்டுக்கு நான் வந்திருக்கிறேன். அந்த வகையில் இன்னொரு முக்கியமான உடையத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, ரணில் விக்ரமசிங்கே வந்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வாக்குமூலம் அளிப்பதற்காக முன்னர் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச உடையம். அது மட்டும் இல்லாமல் அது வந்து 17ஆம் தேதி அந்த அழைப்பு விடுக்கப்பட்டது. அதற்கு ரணில் விக்ரமசிங்கே என்ன பதில் சொன்னார் என்றால், அவருடைய ஜனாதிபதி வெளிநாட்டில் இருக்கிற இன்னும் இங்கே வேற இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த புது வருடப்பிறப்பு காலம் என்றதால் தன்னால் வர முடியாது என்று அந்த அழைப்பை வந்து நிராகரிச்சிருந்தால் அல்லது அதற்கு மறுதளித்து இன்னொரு தேதி கொடுக்குமாறு கூறப்பட்டிருந்தது. அந்த வகையில்
இவருக்கு 25ஆம் தேதி மீண்டும் 9:30 மணிக்கு முற்பகல் 9:30 மணிக்கு ஆணைக்குழுவில் ஆஜராகுமாறு அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அந்த அழைப்பாணையும் விடுக்கப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் அவர் அந்த அழைப்புக்கு மறுதளிப்பை கொடுத்திருக்கிறார். இன்னுமே அவருடைய சட்டத்தரணி வரவில்லை, வெளிநாட்டில் தான் இருக்கின்றார். ஆகவே அவர் வந்த பிறகுதான் என்னால் வர முடியும் என்ற விடயத்தை ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் சொல்லியிருக்கின்றார். உண்மையிலே இந்த விடயம் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது ஊவா மாகாண முன்னாள் முதலமைச்சர் சாமர சம்பத் தசாநாயக்கவுக்கு எதிரான குற்றச்சாட்டு தொடர்பாக நடத்தப்படும் விசாரணை ஒன்றுக்காகத்தான் இவரை வாக்குமூலம் கொடுப்பதற்காக அழைக்கப்பட்டிருந்தது. ஆகவே இவர் ஏன் மீண்டும் மீண்டும் இந்த வாக்குமூலம் கொடுப்பதற்காக பின்னடிப்பு செய்கின்றார் என்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. ஆகவே இன்னொரு விடயத்தையும் பார்க்கும்போது ரணில் விக்ரமசிங்கே பிள்ளையானவர்களோட தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டதற்கான காரணம் என்ன என்கின்ற விடயப்பரப்பில் சமூக ஊடகங்களையும் சரி செய்தி பரப்பிலையும் சரி பேசப்பட்ட விடயமாகவே இருந்தது. அந்த வகையில் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய செயலாளர் சொல்லியிருந்தார் ரணில் விக்ரமசிங்கே அப்படியான விடயத்தை செய்ததுக்கான காரணத்தை அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் சொல்கிறதுக்கும் தயாராக இருக்கின்றார், வாக்குமூலத்தை வழங்குறதுக்கும் தயாராக இருக்கின்றார். ஏன் அப்படி செஞ்சார் என்கிற வாக்குமூலத்தை வழங்குறதுக்கு தயாராக இருக்கின்றார். அதற்கு நீங்கள் நேரடியாகவே அழைப்பு கொடுக்கலாம் என்றும் அவர் சவால் விட்டிருந்தார். ஆகவே அந்த வகையில் இந்த ரணில் விக்ரமசிங்கே 2 நெருக்கடியான சந்தர்ப்பத்தில் இப்போ சிக்கியிருக்கின்றார். ஆகவே இதற்கு பின்னணியில் என்ன இருக்கிறது, ஏன் இவர் இன்னுமே மறுதளித்து கொண்டிருக்கின்றார், உண்மையான காரணம் இவருடைய சட்டத்தரணி இல்லாமையா என்கின்ற கேள்வி இப்போ எழுந்திருக்கின்றது. அதற்கு உரிய பதிலை இந்த விசாரணை செய்து இது தொடர்பான பதிலையும் அரசாங்கம் முன்னெடுக்குமா அல்லது அரசாங்கம் பொதுவெளியில் கூறுமா என்கின்ற விடயமும் இப்போ ஒரு கேள்வியாக எழுந்திருக்கின்றது. பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டொன்றை வனவள திணைக்கள அதிகாரி ஒருவர் மேலே வைத்திருக்கின்றார். அதாவது வவுனியா பூவரசம்குளம் பகுதியில் மக்கள் தங்களுடைய சொந்த காணிகளை பார்க்குறதுக்கு போன இடத்த குறிப்பிட்ட வனவள திணைக்கள அதிகாரி ஒருவர் துப்பாக்கியை காட்டி அவர்களை மிரட்டி உள்ளார் என்றும் தெரிவித்திருக்கின்றார். அது தொடர்பாக தான் அவர்களை எச்சரித்ததாகவும் அவர் சொல்லியிருக்கின்றார். இதில் இந்த விடயத்தை பேசுகின்ற பொழுது அவர் மேலும் பல விடயங்களை இதில் சொல்கிறார். அதாவது என்ன விஷயமெண்டா, இப்போ தேசிய மக்கள் சக்தி என்ற ஒரு கட்சிக்கு மக்கள் ஆதரவளித்திருக்கின்றார்கள். அதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன்னை நாளில் இருந்த அரசாங்கம் செய்த பொருளாதார பிழை. ஆக அந்த பொருளாதார தவறுக்குத்தான் இப்போ தேசிய மக்கள் சக்தி, அதாவது ஜேவிபியாக இருந்து இப்போ தேசிய மக்கள் சக்தியாக ஆயிருக்கின்ற ஒரு கட்சிக்கு மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். அவர்கள் இப்போ ஓரளவுக்கு இந்த பொருளாதாரம் சம்பந்தமான விடயங்களை தாண்டி இருக்கணும், அதாவது பொருளாதார தீர்வுக்கு வழியை கண்டிருக்கணும். ஆனால் அது மட்டுமே நாங்கள் அதற்கு ஆதரவு கொடுக்கலாம், அந்த பொருளாதாரம் சம்பந்தமாக அவர்கள் செய்கிற விடயங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம் மக்கள் என்ற வகையில். ஆனால் இலங்கை மக்களுக்கு இருக்கிற பொதுவான பிரச்சனை மட்டுமே வடக்கு கிழக்கு மக்களுக்கு இல்லை, வடக்கு கிழக்கு மக்களுக்கு அரசியல் ரீதியான பிரச்சனையும் இருக்கின்றது. ஆகவே அதற்கான தீர்வுகளை காணாவிட்டால் அடக்குமுறைக்குள்ளே வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வடகிழக்கு மக்கள் தள்ளப்படுவார்கள். ஆகவே மக்கள் சிந்தித்து செயற்பட வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். கிட்டத்தட்ட இந்த என்பிபி தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆதரவு விலைக்கு எதிராகத்தான் அவர் இந்த கருத்தை முன்வைத்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், அதை சொல்லிக்கொண்டிருக்கே அவர் இந்த விடயத்தை சொல்கிறார். வவுனியாவில் உள்ள 4 உள்ளூராட்சி சபைகளிலும் இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. நாங்கள் அந்த வகையில் தான் எங்களுடைய வேலையிலையும் செஞ்சு கொண்டு வரோம். இது ஒரு எல்லைப்புற மாவட்டம், எந்த அரசாங்கம் வந்தாலும் இந்த செயற்திட்டம் நடந்து கொண்டு தான் இருக்கும். இங்கே அந்த இவர் என்ன விஷயத்தை சொல்கிறாருன்னா, இந்த காணி பிரச்சனை சம்மந்தமாக அந்த வகையில் அண்மையில் நடந்த இந்த காணி பிரச்சனை தொடர்பாக நான் முன்னரே குறிப்பிட்ட அந்த காணி பிரச்சனை தொடர்பாக நடந்ததும் ஒரு அடக்குமுறை தான். மக்கள் தங்களுடைய சொந்த காணிகளை கால் வைக்கலாம் இருக்கணும். இந்த சொந்த காணிகளை ஆக்கிரமிக்கிற செயற்பாட்டை வனவள திணைக்களம் செய்திருக்கின்றது. நான் போனபடியாக சில அந்த வனவள திணைக்களம் அந்த செயற்பாட்டை பின்தள்ளி இருக்கின்றது. இதே அரசாங்கம் செய்யலாது. ஆக இந்த துப்பாக்கியை வச்சு மிரட்டின அந்த சம்பவத்தையும் அவர் சொல்லி, இதுவும் எங்களுடைய அடக்குமுறைக்கு காரணமாகத்தான் இருக்கின்றது. ஆகவே இந்த அடக்குமுறையான அரசாங்கத்துக்கு நாங்கள் ஆதரவளிக்க கூடாது என்கின்ற பொருள்பட அவர் சொல்லியிருக்கின்றார். ஆக மீண்டுமே இந்த தமிழ் கட்சிகளை ஆதரவைக்கணும், குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பிரச்சார அடிப்படையிலான ஒரு பேச்சினை அவர் முன்வைத்திருக்கிறது. இதில் காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. காணிகள் குடியிருப்பு சம்பந்தமாக இப்போது ஒரு பெரிய ஏதோ ஒரு விஷயத்தை சாதனையை செய்த மாதிரி ரோட்டுகளை திறந்து விட்டுருக்காரு, ஒரு சில ரோட்டுகள். ஆனால் இன்றைக்கு எங்களுடைய மக்கள் இந்த காணிகள் வெவ்வேறு அரச திணைக்களங்களால் போன கிழமை கூட வவுனியா மாவட்டத்தில் எங்களுடைய சொந்த காணிகளுக்கு ஊடாக வனவள திணைக்களம் கல்லு போடுதுன்னு சொல்லி எனக்கு அறிவிக்கப்பட்டு அந்த இடங்களுக்கு நான் போய் வனவள திணைக்களத்தையும் கூப்பிட்டு அவர்களுக்கு இந்த பத்திரங்களை காணி பத்திரங்களை காட்டி இப்போது தடுத்து வச்சிருக்கிறோம்.
ஏன் அரசாங்கத்தால் இதை செய்ய முடியாது? இதுக்கு நீங்கள் காசு செலவழிக்க தேவையில்லையே. மக்களுக்கு தமிழ் பேசுகின்ற மக்கள் 30 வருஷம் இடம்பெயர்ந்து போனார்கள். இப்போதான் மெல்ல மெல்லமாக மேலிழந்து வாரார்கள். தங்களோட காணிகளை போய் துப்புரவாக்க போனால் இந்த திணைக்களம் விடுதில்லை, கல்ல போடுது, அரெஸ்ட் பண்றார்கள், பிஸ்டலை காட்டுறார்கள், ஆயுதங்களை கொண்டு வந்து காட்டுகிறார்கள். வனவள திணைக்களம் இப்போ கிட்டடியில் எங்களோட பூரசங்குளம் பிரதேசத்தில் அந்த மக்கள் இது எங்களுடைய காணி என்ற பத்திரத்தோடு போகும்போது வனவள திணைக்கள அதிகாரி துவக்கெடுத்து காட்டியிருக்கிறார். அதுக்கு பிறகு தான் அவையில் என்ன சொல்லி நான் அங்கே போனேன். நான் அவையில சொன்னேன், உந்த சொட்டை நீங்கள் விடையிலாது, நீங்கள் பிஸ்டலை தான் காட்டுறீங்க, இந்த ஊருக்கு ரொக்கட் அடிச்சவனும் இருக்கிறான், அதை நீங்கள் மறந்துடக்கூடாண்டா வெளியே சொன்னேன். ஏனென்று சொன்னால் அவர்கள் அடக்குமுறை அரசியல் ஒன்றை செய்கிறதுக்கு அரசாங்கம் மாறினாலும் அரச நிர்வாகம் மாறவில்லை. அதை மாற்ற வேண்டிய பொறுப்பு இந்த ஜேவிபிக்கு இருக்கிறது, அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அதே மாதிரி பல விஷயங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் இப்போ நாங்கள் சொல்லல இலங்கை என்ற பொருளாதாரத்தை 6 மாசத்துல நீங்க மாற்றக்கொண்டு, அது முடியாத காரியம், அதுக்கு நீண்ட நாள் எடுக்கும். அதுக்கு நாங்களும் உங்களோடு சேர்ந்து வேலை செய்ய தயாரா இருக்கிறோம். அது இந்த நாட்டுக்கான பொதுவான பிரச்சனை. ஆனால் 30 வருஷம் அகதிகளாக தெரிஞ்ச மக்கள் தங்களுடைய காணிக்கு மீண்டும் போக இயலாது. அது உங்களால போக பண்ணலாமோ இல்லையோ, ஒரு சில காசு செலவில்லாமல் உங்களால செய்யலாம். இந்த 6 மாதத்துல முழுமையா செய்ய முடியாவிட்டாலும் கொஞ்சமாச்சரியும் செய்திருக்கலாம். இப்ப யுத்தம் நடக்க இல்லை, 15 வருஷத்துக்கு மேல் முடிஞ்சுது. மக்கள் பரம்பரையாக பாவிச்ச பாதைகளை கூட உங்களுக்கு திறந்து விட முடியலை. இப்ப எலெக்ஷன் பெறுதுன்றோன்னா வந்தோடனே 2 பாதையை யாழ்ப்பாணத்துல திறந்து விட்டு இருக்கு. என் பவுனியால் அப்படியான பாதை இல்லையா? இருக்குது. ஆனபடினால எல்லாம் உடனடியாக மாற்றம் ஏற்பட முடியாதாக இருந்தாலும் கூட ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களை கூட இவர்களால் செய்ய முடியவில்லை என்பது கவலைக்குரிய விஷயம்.